நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யபாமாவுக்கு சீதனமாவே இந்த செமந்தகமணியை கொடுக்குறான் சத்ராஜித். வேண்டாம் வேண்டாம் சத்ராஜித், நீயே வச்சுக்கோ, பரவாயில்ல, என்கிட்ட இருந்தா என்ன உன்கிட்ட இருந்தா, நீ தான் எனக்கு மாமனாரா போயிட்டியே, நீயே வச்சுக்கோ. நல்லவேளை இந்த மட்டுக்கான சொன்னானே கிருஷ்ணன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பத்திரமா எடுத்துன்னு வந்து தன்னுடைய மணி பர்ஸில் வச்சு பத்திரமா பூட்டி பீரோவில் வச்சு பூட்டிட்டான். மாடிக்கு மேலே மாடி போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு அது. சத்யா சத்யா அப்படின்னு மகாபாரதத்தில் கூப்பிடுறது சத்யபாமாயை தான். சத்யான்னு வேற ஒரு கன்னிக்கையும் பகவானுக்கு பட்டமகிஷி, சத்யபாமாவும் வேற ஒரு பட்டமகிஷி. சத்யபாமா வேற, சத்யா வேற. சத்யபாமா தான் பெரும்பாலும் கண்ணனோட வெளியில போவா. மிச்ச பேர் அத்தனை பேரும் படித்தாண்டா பத்தினி நம்ம ரங்கநாயகி தாயாரை போல. சத்யபாமா மட்டிலும் தான் கண்ணன் எங்க போனாலும் கூடவே போவாள். ஏன்னா சத்யபாமாக்கு சாரத்தியம் தெரியும். கைகேயிக்கு எப்படி சாரத்தியம் தெரியுமோ அது போல சத்யபாமைக்கும் சாரத்தியம் தெரியும். அதனால சத்யபாமா கண்ணனுக்கு ரொம்ப மிக ஆப்தமான பத்தினி அப்படின்னு சொல்லணும். அதில் பலராமருக்கு ரொம்ப தோழனான கோசலராஜன். அந்த கோசலராஜனுக்கு ஒரு கன்னிகை, அந்த கன்னிகையும் கண்ணனையே ஆசைப்படுறாள். அவளுக்கும் சத்யா அப்படின்னு பெயர். இந்த சத்யா கோசலராஜன் கிட்ட போறாள். அப்பா, எனக்கு கண்ணனையே விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசை. என்னம்மா, பெரிய இடம், அந்த இடத்துல போய் நான் என்னன்னு கேட்பேன்? கண்ணா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் எப்படிமா கேட்பேன்? சரி, ஒன்று வேணா பண்ணலாம், ஒரு 7 காளை மாடை வைக்கலாம். 7 முரடு பிடிச்ச காளை மாடு, ஒவ்வொன்றும் அசுராம்சமான காளை மாடு. அது ஒரு வீரனுடைய வாசனை தெரிஞ்சாலும் அப்படி திமித்துண்டு ஓடி வந்து அவனை குத்தி பிராண்டி சீறி எடுத்துடும். அந்த 7 காளை மாடுகளை எவன் அடக்கிறானோ அவனுக்கே என் பெண் சத்யாவை விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டான் கோசலராஜன். அதை கேட்டு சில ராஜாக்கள், 7 காளை மாடா, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சில பேர் தானா விலகின்ட்டா. சில பேர் சொல்றா, அடக்கிடுவேன், 7 காளை மாடு என்ன பெரிய விஷயம், 7 யானையே நான் அடக்குவேன், அடக்கிடுவேன், இருந்தாலும் காளை மாடெல்லாம் அடக்கினா என்னை கோபாலன்னு சொல்லுவான், கோபாலன்னுலாம் நான் பேர் வாங்க மாட்டேன், அதனால எனக்கு வேண்டாம். சில பேர் வந்து எனக்கு உன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு போயிட்டா. போன வரைக்கும் லாபம் அப்படின்னு விட்டுண்டே வந்தான். அப்போ ஒரு சமயம் பகவான் வரான். பகவான் வரான்னு தெரிஞ்சதும் பகவானுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து பாதாபிஷேகம் பண்ணி பகவான் அழைச்சி உட்கார வச்சான். உன்னுடைய கன்னிகையினுடைய குணம், சீலம், அழகு அத்தனையும் கேள்விப்பட்டேன், அவளை வரிக்க வந்திருக்கேன். ஆஹா, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு இன்னும் கண்ணால ஜலம் விட்டான் கோசலராஜன். இருந்தாலும் நான் ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், இந்த 7 காளை மாட்டை யாரை அடக்கிறாளோ அவர்களுக்கே என் கன்னிகைன்னு நான் பிரதிஜை பண்ணதுனால அதை காளை மாடுற அடக்கிறது எனக்கு என்ன பெரிய விஷயமா, வா போலாம் அப்படின்னு முண்டாசு கட்டின்டான். தன்னுடைய பீதாமரத்தை எடுத்து இடுப்புல கட்டினான். பால லீலை தான், அப்படியே பாலகோபாலன் தான், இன்னும் அந்த சேஷ்டை போல கண்ணனுக்கு. இடுப்புல அந்த பீதாம்பரத்தை ஒரு கட்டு கட்டி ஓடி வந்து அந்த 7 காளையும் ஒரே சமயம் அதனுடைய கொம்புகளை பிடிச்சு அதை அடக்கி மரத்துல கட்டி அப்படி கோபாலன் வந்து இப்படி நிற்கிறான். அதை பார்த்ததும் சத்யா ஓடி வந்து அவனுக்கு மாலையிட்டாள். சத்யாவுக்கும் கோபாலனுக்கும் விவாகமாச்சு. சந்தோஷமா சத்யாவை கைப்பற்றிண்டு துவாரகைக்கு திரும்புறான் கண்ணன். சத்யாவோடையும் சத்யபாமாவோடையும் ருக்மிணியோடையும் ஜாம்பவதியோடையும் 4 பத்தினிகள் ஆயிடுத்து. இப்போ 4 பத்தினிகளோட சந்தோஷமா வாழற கண்ணனை பார்த்து அத்தனை யாதவர்களும், அடடா, இவனும் நம்மளை போல ஒரு யாதவன்னு நினைச்சோமே, ரொம்ப கெட்டிக்காரனாவே போயிட்டானே, 1க்கு 4 அடேங்கப்பா, நீ இப்பவே மூக்கில் விரல் வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏத்தன் மத்தி இந்த செமந்தகமணி என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு ஒரு சர்ச்சை வரும்பொழுது அது அக்ரூரர் எடுத்துன்னு போயிட்டான். சத்ராஜித்தை வதம் பண்ண சததன்வாங்கிறவன் சத்ராஜித்தை வதம் பண்ணான். சத்ராஜித்தை வதம் பண்ணோடனே சத்யபாமா கதறா, ஐயோ அப்பா போயிட்டாளேன்னு கண்ணன் கிட்ட வந்து ஓன்னு அழறா. அடி சத்யா, என்னுடைய அருமையான மாமனார் போயிட்டாரே, அப்பா இல்லாதபடி ஆயிட்டியேன்னு ஓணும் பேருக்கு ஒப்பாரி வச்சுட்டு கண்ணன் செமந்தகமணி எங்கன்னு தேடுறான். பலராமர் கேட்டார், ஏ கண்ணா, செமந்தகமணி எங்க? எனக்கு தெரியாதுண்ணா, தேடி தேடி பார்த்துட்டேன், எங்கன்னாலும் கிடைக்கல. அப்புறம் ரேவதி கிட்ட வந்து பலராமர் சொல்றாரு, ஏய் ரேவதி, என் தம்பி பொய் சொல்றான்டி, அவன்கிட்ட தான் செமந்தகம் இருக்கும், வேணும்னு பொய் சொல்றான். ரேவதி சொல்றாள், ஆமா ஆமா, அன்னைக்கு கூட ருக்மிணி ஏதோ மறைச்சி இப்படி எடுத்துன்னு போனா பார்த்தேன், அவகிட்ட தான் இருந்திருக்கும் அப்படி. இப்போ ஒரே ஆத்துக்குள்ள சண்டை தகராறு வந்து கண்ணன் ரொம்ப கவலைப்படுறான். அக்ரூரர் காசியில நல்ல மழை பொழியறதுன்னு ஒரு செய்தி வருது. எப்படி ரிஷிசிங்கர் போன பாதையெல்லாம் மழைன்னு ஒரு பேச்சு இருக்கோ அது போல அக்ரூரர் போன பாதையும் மழை பெய்யும்.
காசியில மழை பொழியறதுன்னா அங்க அக்ரூரர் இருப்பார். அக்ரூரர் கிட்ட செமந்தகத்தை அவர் அபகரிச்சுன்னு போயிருக்கா. அக்ரூரருக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? அவர் ஸ்வர்ணமயமான யாகம் பண்றார். தர்ப தீபங்கள் கூட ஸ்வர்ணமயமாவே இருக்கு. 8 சேர் தங்கம் கொடுக்கறதே செமந்தகமணி சும்மாவா? ஸ்வர்ணமயமாவே யாகம் பண்றார். கண்ணன் வரான், எனக்கு அபவாதம் வருது, தங்களுக்கு இஷ்டம் தானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கண்ணா. அப்ப இந்த செமந்தகமணியை கொடுத்துறேன். அதை கொடுத்தா நான் தான் திருடி வச்சுருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறா. இது என்கிட்ட தான் இருக்குன்னு நான் சபையில காண்பிச்சுட்டா அப்புறம் நீ உன் மணிப்பரிசிலே வச்சுக்கோ, நான் கேட்கவே மாட்டேன். ஒரு க்ஷணம் என்னுடைய எவன் துவாரகையிலே இருப்பேனா, பிருந்தாவனம் போவேடான்னு சொன்னார். அவர் இப்ப காசியை பார்க்க போயிட்டார். நீ காசியிலேயே இரு, உன்னுடைய இஷ்டம். ஆனா இந்த செமந்தகத்தை ஒரு க்ஷணம் கொடு, என்கிட்ட தான் இருக்குன்னு நான் ஜனங்கள் கிட்ட காமிச்சிட்டா நம்புவார்கள், நான் திருடி வச்சுருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதுக்காகவாவது ஒரு வாட்டி நீ துவாரகைக்கு வரணும்னு அழைச்சிட்டு போக, செமந்தகம் என்னிடத்தில் தான் இருக்கு, அக்ரூரர் தான் வச்சுட்டு இருக்காருன்னு அதை காண்பிச்சதுக்கு அப்புறம் செமந்தகமனுடைய பலஸ்ருதி நம்ம என்ன நினைச்சோம்? நீண்ட ஆயுள் கொடுக்கும், சகல ஐஸ்வர்யம் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பலஸ்ருத்தின்னு நினைச்சிட்டு இருந்தோமே. ஒரே குடும்பத்துக்குள்ள தகராறு வந்தது. நீண்ட ஆயுளா இருந்தது சத்ராஜித்து, மாண்டே போனான். பிரசேனன் மாண்டு போனான். அப்ப செமந்தகமனியுடைய குணம் என்ன ஆயிடுத்து? அதனுடைய பலன் என்ன ஆச்சு? அதை உபயோகப்படுத்த வேண்டிய விதத்துல உபயோகப்படுத்தினா அது இந்த பலன்கள் கொடுக்கும். இந்த தங்கத்தை எடுத்து தன்னுடைய ஆம்படையாளுக்கு தங்க கவச்சம் போடக்கூடாது, தான தர்மங்கள் பண்ணணும். அதை நியாயமா பண்ணது அக்ரூரர் தான். ஸ்வர்ணமயமான யாகம் பண்ணி அத்தனை வைதிகாளுக்கும் ஸ்வர்ண தட்சணையாவே கொடுக்கிறார். அதை நியாயமா உபயோகப்படுத்தினதுனால இது அக்ரூரர்கிட்டயே இருக்கட்டும்னு செமந்தகமணியை கொண்டு போய் அக்ரூரர்கிட்ட ஒப்படைக்க, அத்தனை ஜனங்களும் பாவம் பகவானுக்கு போய் அபவாதம் சொல்லிட்டோமேன்னு அப்புறம் கவலைப்பட்டார்கள். இந்த அத்தனை குணத்தையும் தெரிஞ்சின்ற ஒரு கன்னிகை அவளும் கண்ணனையே மாலையிடுவேன்னு ஆசைப்படுறான். அவளுக்கு பெயர் பத்ரா. ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு அத்தை உண்டு. அவ கேகய நாட்டுக்கு வாக்கப்பட்டிருக்கா. ஸ்ருதகீர்த்திங்கிறவள் கேகய ராஜனுடைய புத்திரி தான் இந்த பத்ரா. இந்த பத்ரா கண்ணனுக்கே மாலையிடுவேன்னு ஆசைப்படுறா. இன்னும் உறவு முறை வேற இருக்கு இல்லையா? தன்னுடைய மாமா பையன் அவள் மெதுவா தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து சொல்றா, அண்ணா நான் கண்ணனுக்கே மாலையிடணும், எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அவனுடைய அண்ணன் ஓடி வரான். நேர வசுதேவர்கிட்ட வந்து, என்னுடைய தங்கை பத்ரா கண்ணனுக்கே மாலையிடணும்னு ஆசைப்படுறா, ஏத்துப்பேளா? ஆனால் ஏற்கனவே 4 பத்தினிகள் இருக்கா, கண்ணன் ஏத்துப்பனோ மாட்டானோ தெரியலையே. கண்ணா, நம்ம பத்ர இல்லை, ஸ்ருதகீர்த்தி பொண்ணு, அவ உனக்கு விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். விவாகம் பண்ணிக்கிறியா? வசுதேவர் கேட்கிறார். ஆகட்டுமேப்பா, நீங்க பெரியவாளா பார்த்து முடிவு பண்ண வேண்டியது தானே. அப்ப முதல்ல 4 கல்யாணம் எப்படி ஆச்சோ தெரியல. இது மெதுவா ரொம்ப அழகா சொல்றான், பெரியவாளா பார்த்து முடிவு பண்றேன், பண்ணுங்கோ. ஒரு சுப லக்னத்துல கண்ணனுக்கு நடந்த கல்யாணத்துல இது ஒண்டிதான் அரேஞ்ச்டு மேரேஜ், மீதி எல்லாம் அவனா பார்த்துட்டது தான். இந்த கல்யாணத்தை ரொம்ப ஆச்சரியமா நடத்தணும்னு ஆசைப்பட்டார் வசுதேவர். பந்தல் எல்லாம் போட்டு தோரணம் எல்லாம் கட்டி ருக்மிணிக்கு எப்படி விவாகமாச்சோ அதே போல பத்ரைக்கும் கண்ணனுக்கும் விவாகமாறுது அந்த கிருஷ்ணனுடைய வசுதேவருடைய சன்னிதானத்திலேயே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மத்ர தேசத்துல ஒரு ராஜா இருக்கான். அவனுக்கு லக்ஷ்மணா அப்படின்னு ஒரு கன்னிகை. லக்ஷ்மணா பகவானுடைய குணங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவளும் பகவானையே வரிக்கிறாள். அவளுக்கு ஒரு பெரிய ஸ்வயம்பரம் ஏற்படுத்தலாம்னு நினைச்சுட்டான் மத்ர தேசாதிபதி. நான் இப்ப கண்ணனுக்கு போய் என் பெண்ணை விவாகம் பண்ணிக்கிறியான்னு எப்படி கேட்பேன்? ஏற்கனவே 5 பத்தினிகள் இருக்காளே, ஒரு பெரிய ஸ்வயம்பரம் வச்சா அதுல கண்ணனும் கலந்துப்பான், நீ போய் மாலை போட்டுரு கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா தன் கன்னிகைக்கு. எல்லா தேச அரசர்களுக்கும் பத்திரிகை அனுப்புறா. ஸ்வயம்பரம், என்னுடைய கன்னிகைக்கு ஸ்வயம்பரம். இது ஸ்வயம்பரம் சொல்றதை விட வீரிய சுருக்கம். தன்னுடைய வீரத்தை காண்பிச்சு அவளை வரிக்கணும், லக்ஷ்மணாவை வரிக்கணும். இது திரௌபதி ஸ்வயம்பரம் மாதிரி. மேல மத்ஸ்யம் இருக்கும், கீழே அதனுடைய பிரதிபிம்பம் தெரியும். அதை கீழே அந்த ஜலத்தை பார்த்துட்டே அந்த மத்ஸ்யத்தை அடிக்கணும். ஆனால் திரௌபதி ஸ்வயம்பரத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. திரௌபதி ஸ்வயம்பரத்துல மேல தலையை வசதி பார்த்தா அந்த மத்ஸ்யம் தெரியும். இவள் ஸ்வயம்பரத்துல அது தெரியாது. அது ஒண்ணுதான் வித்தியாசம். எல்லா தேசத்து ராஜாவும் வந்து அடிச்சு பார்க்கறா. ஏதோ இந்த தீபாவளியிலலாம் இந்த ராக்கெட் விட தெரியாதவன் இப்படி விட்டா சொயின்னு போகுமே, அந்த மாதிரி ஒவ்வொரு அம்பும் போய் பாயறதே தவிர ஒன்றும் கரெக்டாக அடிக்க மாட்டேங்கிறது.
நம்ம அர்ஜுனன் பெரிய பிரபாவசாலின்னு நினைச்சுக்கிறோமே, அர்ஜுனனாலையும் இந்த காரியத்தை சாதிக்க முடியல. அர்ஜுனனால கூட இந்த மச்சத்தை அடிக்க முடியல. போய் உக்காந்தான், கண்ணன் எழுந்தான். கண்ணன் எழுதி ஒட்டியிருக்கேன் நன்னா முகத்துல. அவனை பார்த்ததும் ரொம்ப குதூகலம் வந்தது லக்ஷ்மணைக்கு. சந்தோஷப்பட்டாள். கண்ணன் எழுந்துட்டான்னா உடனே கண்ணன் வந்தாச்சுன்னா வேற எவனுடைய அழகு அங்க எடுபடும். கண்ணன் வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே மற்ற ராஜாக்கள் சில பேர் பாதி பேர் இனிமே இந்த பெண் நமக்கு இல்லை அப்படின்னு கிளம்பிட்டான். சில பேர் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர்கள் கௌரவர்கள்லாம் தான் உட்காந்துருக்கான். அது போல கண்ணன் கிளம்பினதும் கரெக்டா பார்த்து அந்த மத்யத்தை ஒரு அடி அடிச்சானோ இல்லையோ, லக்ஷ்மணை வந்து கண்ணனுக்கு மாலையிட்டாள். லக்ஷ்மணையை கட்டினான், தூக்கினான், ரதத்துல வச்சான், புறப்பட்டான். அத்தனை ராஜாக்களும் யுத்தத்துக்கு வரார்கள். ஸ்வயம்பரம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ராஜாக்கு மாலை போட்டுட்டா மீதி ராஜாலாம் ஏமாந்துடுவாளே, அவ அத்தனை பேரும் யுத்தத்துக்கு வருவா. அவ அத்தனை பேரையும் சமாளிக்கிற சாமர்த்தியம் இருந்தா அந்த பெண் இவளுக்கு. இல்லைன்னா எவன் ஜெயிச்சானோ அவனுக்கு அந்த பெண். அதுதான் ஸ்வயம்பர நியதி. அத்தனை ராஜாக்களும் யுத்தத்துக்கு வர அத்தனை பேரையும் சமாளிச்சு, கௌரவர்கள்ங்கிறதுனால அர்ஜுனனும் சாகயத்துக்கு வரான். அவனும் வந்து அத்தனை பேரையும் சமாளிச்சுட்டு துவாரகைக்கு சென்று தன் தோழனுடைய விவாகத்தை அர்ஜுனனே இருந்து லக்ஷ்மணைக்கும் கண்ணனுக்கும் அதி ஆச்சரியமா விவாகம் நடக்கிறது. அதை பார்த்துட்டு அர்ஜுனனும் இந்திரபிரஸ்தம் போய் சேர்றான். இது லக்ஷ்மணை கிருஷ்ணனுக்கும் நடந்த விவாகம். சுதாம் சமத்ராதிபதே லக்ஷ்மணாம் லக்ஷணைர்யுதா ஸ்வயம்வரே ஜஹாரைகஹ சசுபர்ணஹ சுதாமிவ காண்டவன தகனம் முடிஞ்சு அங்க இந்திரபிரஸ்தத்துல அர்ஜுனனோட கண்ணன் சஞ்சரிச்சுட்டு இருக்கும் பொழுது யமுனா நதி தீரத்துல அர்ஜுனன் ஒரு கன்னிகையை பார்க்கிறான். அவளுக்கு காளிந்தி என்ற பெயர். யாருமா நீ? அர்ஜுனன் விசாரிக்க போறான். என் பெயர் காளிந்தி. நான் சூரிய பகவானுடைய புத்திரி. எனக்கு கண்ணனுக்கே மாலையிடணும்னு ஆசை. என்னுடைய தகப்பனார் நீ இங்கேயே யமுனை நதியிலேயே இருந்து கிருஷ்ணோபாசனம் பண்ணி கொண்டிரு, பகவானே வந்து உன்னை ஆட்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவான் வந்தாச்சுமா, வா நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். அர்ஜுனன் அழைச்சிட்டு போறான். கண்ணா, இந்த காளிந்திங்கிற கன்னிக்கை உன்னை ஆசைப்படுறா, சூரிய பகவானுடைய புத்திரி. அப்படியா, வா விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறான் காளிந்திய. இது துவாரகையில போய் விவாகம் பண்ணிக்கல, தர்மபுத்திரனுடைய அரசபையில தர்மபுத்திரர் இந்த விவாகம் நடத்தி வைக்கிறா. பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியுமா சேர்ந்து காளிந்திக்கும் கண்ணனுக்கும் விவாகம், அதி ஆச்சரியமான விவாகம் இந்திரபிரஸ்தத்துல நடக்கிறது. காளிந்திக்கும் அவனுக்கும் விவாகம் ஆயிடுத்து. காளிந்தியும் ரொம்ப சந்தோஷமாவே ஏத்துக்கிறார்கள் அத்தனை மற்ற பத்தினிகளும். கடைசியா 7 பத்தினிகள் வந்தாச்சு. அஷ்ட மகிஷிகள்னு சொல்றோம் இல்லையா, கடைசியில யாருன்னா மித்ரவிந்தா அப்படிங்கிற ஒரு கன்னிகை. விந்தான், விந்தானு விந்தன்னு சொல்லலாம், இல்ல விந்தன் அணுவிந்தன்னு சொல்லலாம். அவர்கள் 2 பேரும் கிருஷ்ணனுக்கு அத்தை பசங்க தான். மித்ரவிந்தாவும் கிருஷ்ணனுடைய அத்தை பசங்க தான். ராஜாத்தி தேவின்னு கண்ணனுக்கு ஒரு அத்தை இருக்காள், அவனுடைய மைந்தர்கள் தான் இவர்கள். இந்த விந்தானு விந்தனுக்கு துரியோதனனுக்கே கொடுக்கணும், எப்படி சிசுபாலனுக்கே கொடுக்கணும்னு ருக்மி ஆசைப்பட்டானோ அது போல தன்னுடைய தங்கை மித்ரவிந்தாவை அவந்திராஜனுடைய புத்திரர்கள் அவந்திராஜனுக்கும் ராஜாத்தி தேவிக்கும் விவாகம் ஆகி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த 3 பேரும். தன்னுடைய குருகுல வாசம்லாம் அங்கதான். அதனால அடிக்கடி மித்ரவிந்தாவோட ஸ்நேகம் இருக்கு பகவானுக்கு. அதனால சின்ன வயசுலேருந்தே மித்ரவிந்தா கண்ணனுக்கே மாலையிடணும்னு ஆசைப்படுறாள். இவர்களோ துரியோதனனுக்கே கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறா. இந்த குழந்தையோ கண்ணனையே மாலையிடுவேன்னு அழுதுன்னு இருக்கு. சரி என்ன பண்ணலாம், ஸ்வயம்பரம் வச்சா. ஸ்வயம்பரத்துல கிருஷ்ணனும் வந்தாச்சு. கிருஷ்ணன் வந்துட்டா வேற யாருடைய அழகு எடுப்படும்? முன்னாடியே லக்ஷ்மணிக்கு நடந்த கதை அதே தான் இங்க. அப்ப கிளம்புற சமயத்துக்கு கூட விந்தான விந்தன் சொல்றான், இதோ
அங்க உட்கார்ந்து இருக்கானே, மயில்லாம் வச்சுட்டு இருக்கானே, அவனுக்கு மாலை போட்டுடாத. அவனுக்கு எதிர இருக்கான் பாரு துரியோதனன். நாளைக்கு இவன் தான் அஸ்தினாபுரத்துக்கு ராஜன் ஆவான். நாளைக்கு கண்ணன் பட்டாபிஷேகம் பண்ணிண்டா கூட நீ பட்ட ராணின்னு பக்கத்துல உட்காந்து உன்னால பண்ணிக்க முடியாது. ருக்மிணியை தான் உட்கார வைப்பா. தயவு செஞ்சு கண்ணனுக்கு மாலை போடாதமா. அதோ இருக்கான் பாரு துரியோதனன், அவனுக்கு போட்டுடு. சரி சரின்னு கேட்டுட்டே வந்தால் சொல்லி வச்ச மாதிரி கண்ணனுக்கு மாலையிட்டாள். கண்ணன் மித்ரவிந்தாவை தூக்கி அழைச்சிட்டு போனான். அங்க துவாரகையில் 2 பேருக்கும் விவாகமாச்சு. இப்போ ஒரு லக்ஷ்மி இல்லாம அஷ்டலக்ஷ்மிகளும் அவதாரம் பண்ணினார்கள் துவாபர யுகத்துல. அஷ்டலக்ஷ்மியினுடைய அஷ்டலக்ஷ்மி காந்தனா இப்ப கண்ணன் துவாரகையில எழுந்தருளிக்கக்கூடிய அழகு அமராவதி வரைக்கும் பரவிடுத்து. ஆஹா, கண்ணனுக்கு அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சம் இருக்கே. அதித்தி மாதா பார்த்து இந்திரனுடைய அம்மா சொல்றா, ஹே இந்திரா, என்னுடைய குண்டலத்தை நரகாசுரன் பிடுங்கிட்டு போயிட்டான். அதை எப்படியாவது மீட்டு கூட. அம்மா, நரகாசுரனோட நான் யுத்தம் பண்ணா உனக்கு நான் கிடைக்க மாட்டேன். உனக்கு நான் நல்ல வைரத்தோடு போடுறேன், அதை போட்டுன்னு கம்முன்னு கடை. இல்லடா, எனக்கு அந்த குண்டலம் தான் வேணும். உன்னால முடியலன்னா என்னுடைய 2வது பிள்ளை கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்லுடா. கிருஷ்ணன் எப்படி அதித்திக்கு 2வது பிள்ளையாகும்? பூர்வ அவதாரத்துல வாமனா அவதாரத்துல கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்தி மாதாவுக்கும் பிறந்த பிள்ளை தான் வாமனர். அதனால இந்திரனுக்கு தம்பி கிருஷ்ணன் எப்படின்னு இப்ப அதித்தி தேவி சொல்றா. இந்த ஜென்மத்துல ஒரு அம்மானுடைய சொல்ற பேச்ச ஒரு பிள்ளை கேட்கறது இல்ல. பூர்வ ஜென்மத்துல நான் உன்னுடைய அம்மா, நான் சொல்றத கேளுன்னு சொல்றாளே இந்த அதித்தி எவ்வளவு பொல்லாதவளா இருப்பான். என் பூர்வ ஜென்மத்துல நான் அவனுடைய அம்மா, அதனால அவன் நான் சொல்றத கேட்பான். கண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு வானதும் சரின்னு இந்திரன் புறப்பட்டு வரான். இந்திரன் தான் கோவர்தன மலையை தூக்கும்படி செய்தவன். மழை புழிஞ்சு கோகுலத்தையே அழிக்கணும்னு நினைச்சவன். அப்ப பகவான் அப்படின்னு காண்பிச்சுண்ட கண்ணன் இப்ப இந்திரன் அண்ணாவா வரான்னு தெரிஞ்சதும் பகவான் எழுந்து அண்ணா அப்படின்னு ஓடி போய் இந்திரனை கண்ணன் சேவிக்கிறான். கண்ணன் பகவான் இந்திரனை சேவிக்கிறான். ஏன்னா அவன் அண்ணாவா வந்திருக்கான். இப்போ தேவேந்திரனா வரல. அண்ணா வாண்ணா, அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்காளா? அம்மா ரொம்ப தாபப்படுறாப்பா. எதற்கு? அவளுடைய குண்டலம் நரகாசுரன் அபகரிச்சுட்டு போயிட்டான், அதனால ரொம்ப தாபப்படுறா. நீ எப்படியாவது வந்து அந்த குண்டலம், அது மட்டும் இல்ல என்னுடைய பாரிஜாத்த விருட்சம், என்னுடைய யானை குதிரை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். அதெல்லாம் முதல்ல மீட்டுடு, குண்டலம் கடைசியில கிடைச்சா பாரு. அவன் அவனுடைய காரியம் ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கான். சரிண்ணா, நான் அவசியம் வந்து நரகாசுரன் கிட்டே நான் மீட்டுன்னு வரேன், நீ சொர்க்கத்துக்கு போய் அம்மா கிட்ட சொல்லு. சத்யபாமாவோட புறப்பட்டான் கண்ணன். நரகாசுரனுடைய ஒரு பெரிய அரசபை சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கு. சமுத்திரத்துக்கு நடுவுல நிறைய கோட்டை, கோட்டை இரும்புனாலேயே செய்யப்பட்டிருக்கு, கல்லுனால செய்யல, இரும்புனால செய்யப்பட்டு மதில் சுவர்களை தாண்டி உள்ள போனா முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். அந்த முரனை சம்ஹாரம் பண்ணிட்டு சுதர்சன சக்கரத்தால நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முரனை சம்ஹாரம் பண்ணி முராரி அப்படின்னு பேர் பெற்றான். தேவர்களால அத்தனை பேரும் இன்னைக்கு கண்ணனை முராரி முராரின்னு கூப்பிடுறோமே, அது முரனை சம்ஹாரம் பண்ணதுனால முராரிங்கிற பெயரையும் பெற்று மேற்கொண்டு அந்தப்புறத்துக்கு உள்ள பிரவேசம் பண்ணி நரகாசுரனையும் வதம் பண்ணி, நரகாசுரன் பூமி தேவியினுடைய புத்திரன், பூமி தேவிக்கு பதி ஆனான் பகவானே பூவராகனா. பூர்ண அவதாரத்துல பூர்வாவதாரத்துல வராகசுவாமியா எழுந்தருளி பூமாதேவியை ஆட்கொண்டு வராகசுவாமியினுடைய புத்திரன் தான் நரகாசுரன். அதனால கண்ணனுக்கும் பிள்ளை தான் நரகாசுரன். பூமி தேவி கண்ணால ஜலம் பெருக்கிண்டு வராள். பூமி தேவிக்கும் அபயம் கொடுத்து, இது சில புராணங்கள் சொல்லும், பாகவதத்துல இல்லை ஆனா புராணத்துல இருக்கு. அவனுடைய பூமி தேவியும் நரகாசுரனும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுடைய வதம் பண்ண நாள தீபாவளி அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். தீபாவளி அன்னைக்கு யார் விடியற் காலையில் எழுந்து மங்கள ஸ்நானம் பண்றாலோ அவர்களுக்கு கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரம் கொடுத்தாச்சு நரகாசுரனுக்கு. மேற்கொண்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த குண்டலத்தை மீட்டு இந்திரனுடைய யானைகள் குதிரைகள் அவனுடைய பாரிஜாத விருட்சம் அவனுடைய ரதம் அத்தனையும் மீட்டு அவன் விதவிதமா சேர்த்து வச்சிருந்த தனம் அத்தனையும் எடுத்துன்னு துவாரகைக்கு அனுப்பும்படி சொல்லி, ஏன்னா ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணியாச்சுன்னா அவன் வச்சுருக்கிற சொத்து பூரா ஜெயிச்சவனுக்கு தான். பகவான் இப்போ பார்த்தா அத்தனை ரூபம் எடுத்துக்கிறான். ஒரு ரூபத்தால குண்டலத்தை எடுத்துன்னு போய் அதித்தி மாதா கிட்ட கொடுக்குறான். ஒரு ரூபத்தால 16,100 கன்னிகைகளை அவன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த 16,100 கன்னிகைகளை நரகாசுரன் கிட்ட இருந்து மீட்டு ஒவ்வொரு ரூபம் எடுத்து அவரவர்களுடைய அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். சொர்க்கத்துல போய் அம்மா கிட்ட குண்டலத்தையும் கொடுத்து அவளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுண்டு துவாரகைக்கு திரும்புறான் அப்படிங்கிற பரியந்தம் சொல்லி
மேற்கொண்டு இந்த 16,100 கன்னிகைகளும் என்ன சொல்றா, அப்பா நான் கண்ணனையே மாலையிடுவேன். அத்தனை பேரும் சொல்றா. 16,100 தகப்பனார்களும் இங்க வந்து கண்ணன் கிட்ட வந்து என்னுடைய கன்னிகை உங்களையே வரிக்கிறாள்னு சொல்ல, கண்ணன் சரி ஆகட்டுமே, எல்லாருக்கும் ஒரே தேதி ஒரே கிழமை ஒரே டைம் விவாகம்னு சொல்லியாச்சு. எப்படி ஒரே தேதி ஒரே கிழமை 16,100 விவாகம் எப்படி நடக்க முடியும்? 16,100 வீடுகள் விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணி கொடுக்க 16,100 மத்தளம்காரனாவும் 16,100 சாஸ்திரிகளாவும் 16,100 வரனாவும் கண்ணனே ரூபம் எடுத்துண்டு 16,100 கன்னிகைகளை விவாகம் பண்ணிட்டு அந்தந்த ஆத்துல அப்படியே குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சான். லக்ஷ்மிக்கு பகவான் மேல இருக்கிற கொள்ள ஆசை ஒரு ரூபத்துல கைங்கரியம் பண்ணி மாளாதபடி போக இத்தனை ரூபங்களும் லக்ஷ்மியே எடுத்து வந்து அஷ்டலக்ஷ்மி மட்டும் இல்லாம 16,100 லக்ஷ்மி ரூபத்துல வந்து இந்த அழகிய மணவாளனான கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றான். அப்பேற்பட்ட அழகிய மணவாளனை நாம் அனைவரும் அனுபவிச்சு குரு கிருபைக்கும் பகவத் கிருபைக்கும் கடாட்சத்துக்கும் பாத்திரமாயி எல்லாரும் சந்தோஷமா க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்.